நாம் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்கிற போது, பிறருக்கு நாம் ஒரு உதவியை நாம் செய்கிற போது, ஒருவருக்கான நேரத்தை செலவிடுகிற போது அவரிடமிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. பல சமயங்களில் நாம் செய்கிற எல்லாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் வெளியில் உதவி செய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இன்டைரக்டாக ஏதாச்சும் ஒன்று நம்ம இன்றைக்கி நாம் உதவி செஞ்சால் நாளைக்கு அவங்க ஏதாவது உதவி செய்வாங்க, ஒரு எதிர்பார்ப்பு. ஆபிரகாம் எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. அவங்கள உபசரித்தா தனக்கு ஒரு மகன் கிடைக்கும், கிடைப்பான்னு எதிர்பார்க்கலாம் கிடையாது. ஒரு உபசரிப்பு. அவளுக்கு வெயில் நேரத்தில் ஒருத்தருங்க வராங்க, பயணம் செய்கிறாங்க. ஒரு விருந்துக்கு எவ்வளோ செலவாகிருக்கும், அவருக்கு என்ன செலவாகிருக்கும் ஒரு விருந்துக்கு. ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை, ஒரு வாரிசு, தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குழந்தைகள். அதுதான் கடவுளுடைய கைமாறு. சாரிபாத்தினுடைய அந்த கைம்பெண் எலியாவுக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொடுக்கின்றார். தனக்கே மிக குறைவு தான் இருக்கிறது. நாம் நிறைய நேரத்தில் நாமளும் சொல்லலாம், என் குடும்பத்து செலவுக்கு தான் சாமி கரெக்டாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஓடுறோம், நாங்கள் 2 பேரும் சம்பாதிச்சதே பத்த மாட்டுது, இருக்கிற விலைவாசி இருக்குது, எல்லாருக்கும் விலைவாசி இருக்குது தான். இதற்கு மத்தியிலும் உன்னால் தியாகம் செய்து யாருக்காவது கொடுக்க முடியுமா? சாரிபாத்து கைம்பெண் அடுத்த வேலைக்கு உணவில்லாத நிலையில் இருந்தால் அதிலும் கூட சிறிதளவு அவர் கொடுக்கிறார். அதற்கு கைமாறி என்ன கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை, அதை கொடுக்கின்றார். பஞ்சம், நாட்டிலே பஞ்சம் தீருகின்ற வரையிலே, மழை பொழிகிற வரையிலே அவருடைய கலயத்தில் எண்ணெய் தீரவில்லை, பானையில் மாவு குறையவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய காரியங்களை நாம் நினைத்து பார்க்கிறது மிக மலைப்பாக, வியப்பாக இருக்கிறது.